வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. ஆறாவது கேள்வி. ஷோம்பன் பழங்குடியினர் எந்த தீவை சேர்ந்தவர்கள்? ஆப்ஷன் ஏ லட்சத்தீவு, ஆப்ஷன் பி அந்தமான் நிக்கோபார் தீவு, ஆப்ஷன் சி மாலத்தீவு, ஆப்ஷன் டி மஜூலி. சரியான பதில் ஆப்ஷன் பி அந்தமான் நிக்கோபார் தீவு. ஷாம்பன் இன மக்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வாழும் பழங்குடியினர் ஆவர். கிரேட் நிக்கோபார் மாவட்டத்தில் உள்ள வரிகுடா தீவுகள் மக்களவை தொகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு வாக்குச்சாவடியில் முதன்முறையாக ஷோம்பன் இன மக்கள் 60 பேர் வாக்களித்தனர். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. ஆடவர் T20 உலகக்கோப்பை தொடருக்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ உசேன் போல்ட், ஆப்ஷன் பி சுஷில் குமார், ஆப்ஷன் சி நீரஜ் சோப்ரா, ஆப்ஷன் டி அபினவ் பிந்த்ரா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ உசேன் போல்ட். ஆடவருக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் ஜூன் 1 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த போட்டிக்கான விளம்பர தூதராக ஓட்டப்பந்தய வீரர் உசேன் போல்ட் நியமிக்கப்பட்டுள்ளார். இரண்டாவது கேள்வி. குறைந்த எடையில் மிக இலகுவான குண்டு தொலைக்காத ஜாக்கெட் எந்த DRDO மையத்தில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ புனே, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி கான்பூர், ஆப்ஷன் டி சென்னை. சரியான பதில் ஆப்ஷன் சி கான்பூர். கான்பூர் DRDO மிக இலகுவான குண்டு துளைக்காத ஜாக்கெட்டை உருவாக்கியுள்ளது. இந்த ஜாக்கெட் அடுத்தடுத்து 6 தோட்டாக்கள் உடலை தாக்காது தடுத்து நிறுத்தும். மூன்றாவது கேள்வி. 2023-24ஆம் நிதியாண்டில் நாட்டின் மருந்து பொருட்களின் ஏற்றுமதி எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 3.35%, ஆப்ஷன் பி 5.72%, ஆப்ஷன் சி 7.89%, ஆப்ஷன் டி 9.67%. சரியான பதில் ஆப்ஷன் டி 9.67%. நாட்டின் மருந்துகள் மற்றும் மருந்து பொருட்களின் ஏற்றுமதி முந்தைய ஆண்டை காட்டிலும் 9.67% அதிகரித்து கடந்த நிதியாண்டில் 2.32 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. நான்காவது கேள்வி. 3D அச்சிடப்பட்ட மாதிரி வாக்குச்சீட்டை எந்த IIT உருவாக்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ மெட்ராஸ், ஆப்ஷன் பி கவுஹாத்தி, ஆப்ஷன் சி ஜம்மு, ஆப்ஷன் டி கான்பூர். சரியான பதில் ஆப்ஷன் பி கவுஹாத்தி. அசாமின் கம்ரூப் தேர்தல் மாவட்டத்தில் உள்ள முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தல் பங்கேற்பு பிரிவு இந்திய தொழில்நுட்ப கழகம் கவுஹாத்தியுடன் இணைந்து 3D அச்சிடப்பட்ட மாதிரி வாக்குச்சீட்டு பிரிவை உருவாக்கியுள்ளது. இது வாக்காளர் விழிப்புணர்வு மற்றும் பங்கேற்பை ஊக்குவிக்கும் புதிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. ஐந்தாவது கேள்வி. ஷெங்கன் விசா எந்த நாட்டுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி கனடா, ஆப்ஷன் டி ஐரோப்பா. சரியான பதில் ஆப்ஷன் டி ஐரோப்பா. ஷெகான் விசா என்பது ஐரோப்பியர் அல்லாதவர்கள் 29 ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படும் ஒரு வகை விசா. இந்த விசா வைத்திருப்பவர் 180 நாட்களுக்கு ஒருமுறை அதிகபட்சமாக 90 நாட்கள் வரை 29 ஐரோப்பிய நாடுகளுக்கும் பயணம் செய்யலாம். ஆறாவது கேள்வி. லாரியஸ் சிறந்த வீராங்கனைக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ரோகன் போப்பண்ணா, ஆப்ஷன் பி நோவாக் ஜோகோவிச், ஆப்ஷன் சி ஜூட் பெல்லிங்கம், ஆப்ஷன் டி ரொனால்டோ. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.